ஜியோ ஹாட் ஸ்டார்ல ₹1 பாத்தீங்கன்னா நீங்க ஜியோ ஹாட் ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷனை பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றதான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜியோ ஹாட் ஸ்டார் ஆப் ஓபன் பண்ணிட்டீங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே மை ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே இங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு ஆரோ இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்கிரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ₹1 அந்த பிளான் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ இந்த ₹1 இந்த பிளான் ஆக்டிவேட் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாருக்குமே வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க உங்களோட ஜியோ ஹாட் ஸ்டார் ஆப்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அங்க ஷோ ஆனிச்சு அப்படின்னா நீங்க அதை அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ₹1 பிளானை நீங்க அப்கிரேட் பண்றப்ப எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹1 நீங்க பே பண்ணி நீங்க ஆக்டிவேட் பண்ணிடணும். 1 மந்த் பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா அந்த ₹1 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஜியோ ஹாட் ஸ்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 மந்த் கழிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ₹149 போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே டிடெக்ட் பண்ணிடுவாங்க உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து. ஏன்னா நம்ம செட் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டாக தான் செட் பண்ணி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அங்கே போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். ஸோ அப்படி டெபிட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூபிஐ ஆப்பில் செட் பண்ணிக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணிடணும். அப்போ தான் டெபிட் ஆகாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ₹1 பிளானை செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்கிரேட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய யூபிஐ ஆப் எல்லாமே ஷோ ஆகும். இதில் எந்த யூபிஐ ஆப்பில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு ₹1 பே பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடலாம். உங்களோட யூபிஐ நம்பரை என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜியோ ஹாட் ஸ்டார் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. எப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான டேட் இருக்கும். ஸோ அதற்குள்ளே நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் டெபிட் ஆகாது. நீங்கள் 1 மந்த் வரைக்கும் இந்த ₹1 வச்சு இந்த பிளானை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எப்படி ஜியோ ஹாட் ஸ்டாரில் ₹1 பிளானை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.